வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன ரெசிபின்னா, அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த அவரைக்காய் பிரியாணி. இந்த செஞ்சுருப்பேங்க, ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இந்த வீட்டில் காய்க்கும்ல கொடி அவரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அவரைக்காய் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். இந்த கப்பில் 1 கப்பு தான் பாசுமதி அரிசி, சீரக சம்பா அரிசி ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது ஒரே பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10-15 அவரைக்காய் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க, அவங்க வீட்டிலேயே காய்ச்ச அவரைக்காய், அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. இந்த 1 கப்பு தேங்காய் நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் தண்ணி ஊற்றுறதில்ல, வெறும் பாலில் தான் நம்ம பண்ணும், தேங்காய் பாலில். அது இந்த அளவுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் உப்பு, நெய், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. நம்ம தாளிக்கும் போது மட்டும் நம்ம இது போட்டு பண்ணிக்கலாம். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ இந்த தேங்காயை பால் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது சூடாகட்டும். எல்லாமே ரெடியாக வச்சுட்டோம். ஹோல் ஸ்பைசஸ்லாம் கூட எடுத்தாச்சு. இப்போ நெய் போட்டுக்கோங்க. இதுக்கு கடலை எண்ணெய்னா நல்லா இருக்காதுங்க, நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இதுதான் நல்லாயிருக்கும். இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டார் அனீஸ், சின்னதாக ஒரு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, அவ்வளோதாங்க. கொஞ்சம் இது வரட்டும். எண்ணெய் இப்போ தான் சூடாகி நல்லா வருது. இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லைங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வீட்டிலே பறித்த அவரைக்காய்னால அது ஆர்கானிக் மாதிரி ரொம்ப பிஞ்சாக நல்லா கிடச்சிதுங்க, ஃப்ரெஷ்ஷாக. அதை நான் நேற்று நைட்டு தான் கொண்டு கொடுத்தாங்க. சரி, ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ரொம்ப சிம்பிளாக இது பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு, நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னா இல்லைங்க, ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பச்சை மிளகாய் போடணும். ஏன்னா இப்போ போட்டிங்கன்னா ரொம்ப காரம் வந்துடும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ அந்த 3 பச்சை மிளகாய், இது வேறு எதுவுமே காரம் இல்லைங்க, இது மட்டும்தான். எந்த ஒரு பொடியும் நம்ம போட போகிறதில்ல, கரம் மசாலா கூட போட மாட்டோம். ஆனால் இது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்வீங்க நீங்களே. பச்சை மிளகாய் ஏன் இவ்வளோ பெருசுன்னா, அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அவரைக்காய் நல்லா க்ளீன் பண்ணி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 1 கப்பு போதும். இதுக்கு இந்த அரிசிக்கு இந்த அளவு போதுங்க.
நீங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. இந்த டேஸ்ட்டு வந்து நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. இது ரொம்ப ஒரு வித்தியாசமாக அவரைக்காயில் பிரியாணியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதுக்கு சைட் டிஷ் வந்து ஒரு தயிர் பச்சடி பண்ணலாம், இல்லை ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தாங்க. இல்லை ஒரு சிப்ஸ் அப்பளம் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது வந்து குக்கர் நம்ம மூடி வச்சு பண்ண போகிறதில்ல, நான் பிளேட் வச்சு தான் பண்ண போகிறேன். இது இப்படியே சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா நமக்கு இந்த அரிசி ரொம்ப குட்டி குட்டியாக தானே இருக்குது, சீரக சம்பா. அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இங்கே பாஸ்மதினா ஒரு 20 மினிட்ஸ் வேணும். இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமே வந்து உங்களுக்கு இதாகிடும். நல்லா கிளறி கொடுங்க. கலர் பாருங்கள், வேறு எந்த கலருமே இதுக்கு போட தேவையில்லை. இதுவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், பார்த்து போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும். நான் இதே அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னா இதே மாதிரி சூப்பராக வரும் உங்களுக்கு. ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ரொம்ப கம்மி இல்லை, ஒரே அளவு தான். இப்போ இந்த கப்பில் தான் வந்து நம்ம அரிசி போட்டிருக்கோம். அதனால் இந்த கப்பில் ஒரு 1.5 கப்பு தேங்காய் பால். இதுக்கு தண்ணியெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. தேங்காய் பால்லையே தான் இது செய்வாங்க அம்மா. இது முதலெல்லாம் ரொம்ப அடிக்கடி செய்வாங்க. இப்போல்லாம் அவரைக்காய் எந்த சீசனில் இருக்குதோ அப்போ தானே பண்ண முடியுது. இப்போ வந்து நம்ம இவ்வளோ தான் ஊற்றுறோம், பார்த்து பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு டேஸ்ட் அவ்வளோ ஒரு மைல்டாக, காரம் இல்லாமல், இந்த தேங்காய் பால் மணத்தோட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், பார்த்துடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா பபிள்ஸ் வருதுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பார்த்து கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அவரைக்காய் எல்லாமே வேகணும், அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் பார்த்துடலாம். இப்போ நம்ம சுவையான அவரைக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்றைக்கி என்ன ரைத்தா தெரியுமா? ரைத்தா வந்து பேரிக்காயில் வந்து ரைத்தா பண்ண போகிறோம். பேரிக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் தயிரில் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஊட்டியில் போகிறப்போ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பச்சை மிளகாய்க்கும் இந்த பேரிக்காய்க்கும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். நீங்கள் இது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஆனால் பேரிக்காயில் வந்து டேஸ்ட்டு நல்லா, அது க்ரன்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து தயிரில் போட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட்டும் பேரிக்காயும் போட்டு தான் இன்றைக்கி வந்து பச்சடி பண்ண போகிறோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு பார்த்துடலாம். இந்த பேரிக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அது தயிரில் அந்த ஜீரக பொடி எல்லாம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலவையே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ ரெடி பண்ணிவிட்டு பார்த்துடலாம்.
கெட்டி தயிரை வந்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போடுங்க. அந்த கட் பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள் அந்த பேரிக்காய். கொஞ்சமாக வந்து பீட்ரூட், குட்டி குட்டியாக சாட் பண்ண வெங்காயம் போட்டுட்டு இதுக்கு உண்டான உப்பு போட்டுக்கோங்க. பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து என்ன சுவை கொடுக்கும்னா, இந்த ஜீரகத்தை வந்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மணம் வந்து தாங்க உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்குறதே இதுதான். இப்போ வந்து இதை நல்லா கலந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான ஒரு ரைத்தா க்ரன்ச்சியாக, அந்த சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த பச்சடி அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பிரியாணி வந்து நல்ல ஒரு சுவையில் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு பேரிக்காய் பச்சடி ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ அழகானதை சாப்பிடாமல் இருக்காதீங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் கேளுங்க, இந்த சின்ன குட்டி குட்டி அவரைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவரைக்காயில் தான் இது பண்ணுறோம். இருங்க வரேன். இந்த மாதிரி தாங்க அவங்க பிஞ்சாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பூவோடையே கொடுத்தாங்க பாருங்கள், பூவெல்லாம் இருக்குது அப்படியே. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சரி இது வந்து பருப்பு ஊசிலி பண்ணலாம் அப்படின்ட்டு. அவரைக்காய் பருப்பு ஊசிலி ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நாளைக்கு பண்ணணும். இன்றைக்கி வந்து தான் இந்த மாதிரி ரைஸ் ரொம்ப அருமையாக வந்ததுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு எண்ணெய் எதுவுமே தேவையில்லை, தேங்காய் பால், நெய், அவ்வளோதான். வெறும் காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த பேரிக்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த சீசனில் பேரிக்காய் கிடைக்குது, நீங்களும் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. நானே நல்லாயிருக்குன்னு சொல்லக்கூடாது, பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதுன்னா உடனே போய் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த அவரைக்காயில் அவ்வளோ நல்ல பெனிஃபிட் நிறையா இருக்குதுங்க. அதெல்லாம் சொல்லணுன்னா ஒரு வீடியோ பத்தாது, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதனால் இந்த மாதிரி நாட்டு காய்கறிலாம் கிடைச்சிதுன்னா விடாமல் நீங்கள் வித்தியாசமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது லஞ்ச் பாக்ஸு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.